ஹாய், இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஜாவா அதுல இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னது? ஹைடிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம ஹைட் பண்ணிட்டு யூசருக்கு ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும்தான் காட்ட போறோம். அப்படிங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதை இப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். அண்டு அனதர் ஒன் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் சிமிலர் டு கிளாஸ். ஓகே, பட் இட் ஹேஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் இருக்கும். அது போக டிஃபால்ட் மெத்தட் இருக்கலாம், ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கலாம், அதே மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்டர்ஃபேஸில் இருக்கலாம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கலாம் இன்னொரு கிளாஸ்க்கு வேணும்னா அந்த கிளாஸ் அதை எப்படி இன்ஹெரிட் பண்ணும் அப்படின்னா, இப்போ கிளாஸ் நேம் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் நமக்கு வேணும்னா அங்கே எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ்ல உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேணும்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸோடைய நேம். ஓகேவா? வேற ஒரு ப்ரோக்ராம் போகலாம், அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நான் இந்த இடத்துல பேக்கேஜ் கிரியேட் பண்ணிடலாம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு எப்பயுமே ஓகே, இன்டர்ஃபேஸ் டாபிக் இதுக்குள்ள ஒரு இன்டர்ஃபேஸோட நேம் என்னது? ஒரு ஆர்பிஐயோட ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்னு வைக்கலாம். ஒரு பேங்க் இதே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ்ல என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த இன்டர்ஃபேஸ் கீவேர்டு கிளாஸுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ்ங்கிற கீவேர்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். தென் இந்த பப்ளிக் பதில நம்ம பிரைவேட் அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா கம்பைல் எரர் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ப்ரொடெக்டட் அப்படிங்கிற ஆக்சஸ் மாடிஃபையரும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, எரர் வரும். ஓகே, வெறுமனா இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, பப்ளிக் இன்டர்ஃபேஸ் அல்லது வெரி இன்டர்ஃபேஸ் ஆர்பி ரூல்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே என்ன சொன்னேன் நான், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் உள்ள இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னது? அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட். ஸோ அப்போ பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் void டெபிட் கார்டு அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை, அதை தூக்கிடலாம், பிரச்சனை கிடையாது. இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்றேன். பப்ளிக் void personal known interest அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கும் நானும் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தடாவே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, பை டிஃபால்ட்டா இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்ட் இதுல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம தூக்கினாலும் இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். ஓகே, ஸோ தேவையில்லை, போட தேவையில்லை. வேற இதுல நமக்கு என்ன பண்ணலாம், வேற என்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்கலாம். வேரியபிள்ஸ். சரி, ஓகே, இந்த வேரியபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? உதாரணத்துக்கு இன்டீஜர்
ஐடி ஈக்குவல் டு இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு விடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டு விடக்கூடாது. என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வேல்யூ வந்து இன்ஸ்லைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்டீஜர் ஐடி பை டிஃபால்ட்டா இதோடைய ஆக்சஸ் மாடிஃபையர் என்னவா இருக்கும்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் இன்ட் ஐடி ஈக்குவல் டு 200. இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த பப்ளிக் ஸ்டேட்டிக் ஃபைனல் வந்து கம்பைலர் வந்து என்ன பண்ணுது இன்வோக் பண்ணிக்கும் இம்ப்ளிசிட்டா, நமக்கு தெரியல. ஓகே, செகண்ட் முடிஞ்சு. இப்போ தேர்ட் ஒன் என்ன இருக்கலாம் சொன்னேன், டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம். டிஃபால்ட் மெத்தட், பட் டிஃபால்ட் மெத்தடுக்கு நம்ம டிஃபால்ட் கீவேர்டு யூஸ் பண்ணணும். டிஃபால்ட் பப்ளிக் வாய்ட் ஹோம் லோன். ஸோ இந்த டிஃபால்ட் மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தடாக வச்சோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் அடிக்கும். டிஃபால்ட் மெத்தடுக்கு கண்டிப்பாக நமக்கு பாடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ள ஏதாவது பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது டிஃபால்ட் மெத்தட். வேற என்ன இருக்கலாம்னு சொன்னோம், பிரைவேட் மெத்தட் இருக்கலாம். ஒரு இன்டர்ஃபேஸ் என்ன இருக்கலாம், பிரைவேட் மெத்தட்ஸ். பிரைவேட் மெத்தட் அப்படின்னா பிரைவேட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். பிரைவேட் பப்ளிக் வாய்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுக்கணும். சரி, பப்ளிக் வராதுல, ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்றாங்க. பிரைவேட் வாய்ட் ஆட் ஜஸ்ட் பிரைவேட் மெத்தட் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். பிரைவேட் மெத்தட். ஓகே, வேற என்ன இருக்கலாம், ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கலாம். ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த பிரைவேட் மெத்தட் டிஃபால்ட் மெத்தட்லாம், டிஃபால்ட் மெத்தட் வந்து 1.8 அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண 1.8ல இருந்து தான் யூஸ் பண்ண முடியும். பிரைவேட் மெத்தட் வந்து 1.9ல இருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிரைவேட் மெத்தட் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்லாம் ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு மெயின் மெத்தட் உள்ள கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண பிறகு இந்த கிளாஸோட வேறு வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் ஆர் ஈக்குவல் டு நியூ. நம்மளால ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, எதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் பார்த்த அதே கான்செப்ட் தான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆர்பிஐ ரூல்ஸே எடுத்துட்டோம்னா டெபிட் கார்டு ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்கும், பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கார் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ்ல இருக்கும். பட் எவ்ரி பேங்க் என்ன பண்ணும், ஆர்பிஐ ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் இப்போ எவ்ரி பேங்க் என்ன பண்ணும், ஒவ்வொரு டெபிட் கார்டுக்கு ஏற்றபடி அவங்க டெபிட் கார்டு ஃபீ வைப்பாங்க. பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சில பேர் 12%, 14% அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேசஸ்க்கு நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் என்னன்னு நம்ம சொல்லிட்டோம்னா
அவங்க அந்தந்த பேங்க்கு ஏத்தாப்படி இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த கேசஸ்க்கு நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் இந்த ரீயூசபிலிட்டி கான்செப்டும் இதில் அச்சீவ் ஆகும் அண்ட் என்கேப்சுலேஷனும் இதில் அச்சீவ் ஆகும். வேற என்ன ப்ராப்பரா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெஹிக்கிள்ல கார் எடுத்துக்கலாம். கார் பார்த்தீங்கன்னா கார்ல என்ன இருக்கும்? இன்ஜின். இப்போ இன்ஜினுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும். அதே மாதிரி ஆக்சலரேட்டர், பிரேக்கு, கிளச்சு, ஹேண்ட் பிரேக்கு. இப்போ இது எல்லாமே ஒரு கார்ல இருக்கும். ஆனா எவ்ரி பிராண்ட் உடைய காரும் என்ன பண்ணும்? அவங்களுடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? அப்ப நம்மகிட்ட யூசர்ட்ட என்ன பண்றாங்க? ஜஸ்ட் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் தான் ஷோ பண்றாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு தெரியாது. ஸோ அந்த கேசஸ் எல்லாம் நம்ம இன்டர்ஃபேஸா டிக்ளேர் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த இன்டர்ஃபேஸை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸ் டெமோ அப்படின்னு வச்சுக்கலாம். மெயின் மெத்தட் இங்கே கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டியே இன்னொரு கிளாஸ்க்கு தேவை அப்படின்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க? எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டியே ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போகுது அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ். எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படிங்கிறத ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் என்ன பண்ணுது பாருங்க, ஒரு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னா, அதுல இருக்க அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தடெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அல்லது இந்த கிளாஸை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்துங்க. இதுக்கு பிஃபோர் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்தோம்ல, அதுலயும் இப்படிதான் பார்த்திருப்போம். அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு போட்டோம்னா அது எரர் போயிடும். ஆனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதில் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதாகிடுச்சு. இது ஒன்றும் இல்லை, அவுட் சைடு மெத்தடுக்கு உள்ள இருக்கு. நான் இங்கேயே பேசினேன், புரிய முடியாது இருக்கு. ஓகேவா? ஸோ ஏதாவது புரியறதுக்காக நான் என்ன பண்ணலாம்னா டெபிட் கார்டு C350 எஸ்ஓட ஏதாவது பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 15%. இதுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? முடியும். இன்டர்ஃபேஸ் டெமோ d equal to interface demo d dot debit card p. ஓகேவா? வருதா? இப்போ இன்னொரு கிளாஸ் வேணும் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம்? இந்த ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னொரு பேங்க்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்றபடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டெபிட் கார்டு ஃபீலாம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இப்போ இதான் இன்டர்ஃபேஸ். இப்போ வேற என்ன இதில் இன்டர்ஃபேஸில் மொத்தம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், வேரியபிள் பப்ளிக் ஸ்டேட்டிக் ஃபைனல் இருக்கும், அல்லது வெறும் இன்டிஜர் ஐடினாலும் அதான். தென் டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருப்பான், பிரைவேட் மெத்தட்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் என்னன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத கிளாஸ் வச்சு அச்சீவ் பண்ண முடியாது, இன்டர்ஃபேஸ் வச்சு அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒன் மோர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் நேம் வந்து ஏ சும்மா இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் நேம் வந்து டி. கிளாஸ் இல்லை, மறுபடியும் இன்டர்ஃபேஸே வந்து இன்டர்ஃபேஸ் வந்து சி. ஓகேவா? இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணும், இதுல எதுவும் இல்லை, இருக்கிறதா அசைன் பண்ணிக்கோங்க, வேணும். அதெல்லாம் எதுக்கு வேணும்? இன்னொரு இன்டர்ஃபேஸ்க்கு வேணும்னா அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டென்ஸ், அதாவது ஒரு கிளாஸ்க்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோமோ அதே கீவேர்டு தான், எக்ஸ்டென்ஸ் ஏ.
அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் எத்தனை இன்டர்ஃபேஸை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வேற இருக்குது. The type A cannot be super interface of B. Super interface must be interface. ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோமா, இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் இப்போ இருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ்டு பை இன்டர்ஃபேஸ். ஓகேவா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா யூசிங் இன்டர்ஃபேஸ் வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஒரு இன்டர்ஃபேஸ் மல்டிபிள் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே, தியரட்டிக்கலாக வேணா இதை பார்த்துக்கலாம். ஸோ வெரி இன்டர்ஃபேஸ் ஏன்னு போடலாம், அப்ஸ்ட்ராக்ட் இன்டர்ஃபேஸ் ஏனும் நமக்கு டிக்ளேர் பண்ணலாம். அது சொல்லிட்டு ஓகே எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸுடைய இன்டர்ஃபேஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வீடியோ போடுறோம். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.